ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयोतिर्नष्टप्रायश भद्रश्नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचालपङ्गुं लङ्घायते हिरिमत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधव चैतन्येश्वरम् ओम् अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणशलाकया चक्षुर्मिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः नमो विष्णुपदाय कृष्ण प्रस्ताय बदल श्रीमती जयपताक स्वामी इति नमो आचरण गुरु तम तनकर करामतारे नमो विष्णुपदाय कृष्ण प्रस्ताय बदल श्रीमती भक्तिवेदांत स्वामी इति नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवादी भाषा देश धरण जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம். இங்க வந்து நாரதர் யுதிஷ்ட மகாராஜுக்கு என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, மிக சிறந்த பக்தராகிய பிரகல்லாத் மகாராஜன் இந்த குணாதிசயங்கள் அவ்வளவு சிரேஷ்டமானது. ஏன்னா அவர் வந்து அவ்வளவு சிறந்த பக்தி தொண்டை வந்து செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய பக்குவமான அறிவாகட்டும், பக்குவமான அவருடைய ஞானமாகட்டும், அதே போல இந்த பௌதீக துறவு ஆகட்டும் எவ்வளவு சிரேஷ்டமானது. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த முழுமுதற் கடவுளான பகவான் மட்டும்தான் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு எல்லாத்திற்கான காரணம் அவர் தான் அப்படின்னுட்டு பிரகல்லாதருக்கு தெரியும். அதனால்தான் பிரகல்லாதர் பகவானை பற்றிய ஸ்தோத்திரங்களை அவர் வந்து பாடியிருக்கார். அவ்வளவு திவ்யமான குணங்களை பற்றியெல்லாம் நிறைய சொன்னாரு. ஸோ பகவானை வர்ணிச்சு அவர் வந்து பாடினதாகட்டும், தேவர்களை நமஸ்காரம் பண்ணது, ஸோ இப்படி அனைத்தும் வந்து அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதை கேட்கறது அவ்வளவு சிரேஷ்டமானது. ஏன்னா இது வந்து பாகவத தர்மம். இப்படிதான் ஒரு பக்தர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா அதற்கு உதாரணமே யாரு அப்படின்னா பிரகல்லாதர் தான். இவ்வளவு அழகா அவர் வந்து வர்ணனை வந்து செஞ்சிருக்காரு. அதே போல ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம், இப்படி அந்த பக்தி சேவை பற்றியும் சொன்னது யாரு? பிரகல்லாதர் தான் அப்படின்னுட்டு நாரதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து பகவான் மேல அப்படி ஒரு பக்தி. அந்த பக்தியால அவர் வந்து எனக்கு பௌதிகமான விஷயம் எதுவுமே வேணாம், பகவானே நீதான் வேணும், அதுதான் அவர் கேட்டது. பௌதிக பந்தத்திலிருந்து அதே போல இதெல்லாம் யாரு கேட்கிறாங்களோ, சர்வ வல்லமை படைத்த அந்த பகவானை பற்றிய இந்த விஷயங்களை, இந்த வர்ணனைகளை எல்லாம் யாரு கேட்கிறாங்களோ, யாரு சொல்றாங்களோ, எல்லாருமே பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவார்கள். ஏன்னா இந்த விஷயம் அனைத்துமே பிரகல்லாத மகாராஜர் வந்து சொன்ன விஷயங்கள், செஞ்ச விஷயங்கள், அந்த பக்தி மார்க்கங்கள் இதெல்லாம் இல்லையா? சோ ஒரு சிறந்த பக்தர், பகவானுடைய ஒரு சிறந்த பக்தர்னாலே யாரு? பிரகல்லாதர் தானே. ஏன்னா பிரகல்லாதனை பற்றி கேட்கறதாகட்டும், இரண்யகசிபு வதமாகட்டும், பகவான் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்ததாகட்டும், இது அனைத்துமே சிரேஷ்டமானது. சோ யார் ஒருத்தர் இதெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஆன்மீக உலகிற்கு உயர்த்தப்படுவார்கள், பகவானுடைய லோகத்திற்கு போவாங்க அப்படின்னுட்டு நாரதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நாரதர் ஒன்று என்ன சொல்றாரு அப்படின்னா, யுதிஷ்ட மகாராஜா, பகவான் அப்படியாப்பட்ட அந்த முழுமுதற் கடவுளான பகவான் இப்ப மனித உருவத்துல, அப்ப வந்து நரசிம்மனா வந்தாரா, அவரே இப்ப மனித உருவத்துல உன்னுடைய அரண்மனையில இருக்கார். யார் தெரியுமா? அவரே ஸ்ரீகிருஷ்ணர். ஓ பாண்டவர்களே, நீங்கெல்லாம் மகா பாக்யசாலிங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட பகவானே இங்க வந்து பாருங்க, உங்க வீட்டுக்குள்ள வந்து திரிஞ்சிட்டு இருக்காரு, உங்களோட ஒருத்தர உட்கார்ந்துட்டு இருக்காரு. எதற்காக உங்க அரண்மனையை நோக்கி நிறைய ரிஷிகள், பக்தர்கள் எதற்காக வர்றாங்க தெரியுமா? பகவானை பார்க்கறதுக்கு. ஏன்னா பகவான் உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னுட்டு உங்களெல்லாம் ஒரு சிறந்த பக்தர்கள் அப்படின்னுட்டு உங்களோட பகவான் இருக்கிறதுனால உங்களோட சேர்த்து பகவானையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் எப்பவும் இங்க வந்து வந்துட்டே இருக்காங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா
ரொம்ப சுலபமாக பிரம்மாவையோ சிவனையோ பார்க்க முடியாது. அதே போல வசிஷ்டர், மரிச்சி, கஷ்யபர் இப்படி பெரிய பெரிய ரிஷிகளையும் பார்க்க முடியாது. ஆனா இவங்க எல்லாம் எதற்காக உன் அரண்மனைக்கு வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு எல்லாத்திற்கும் காரணம் என்ன தெரியுமா? இங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறதுனாலதான். அனைத்திற்கும் காரணமான அந்த முழுமுதற் கடவுள் இங்க இருக்காரே, அதனாலதான் அவரை பார்க்கறதுக்காக இத்தனை பேரும் வந்திருக்காங்க. சில பேர் ஞானிகள் இருக்காங்க இல்லையா? இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அருவ பிரம்மத்தை வழிபடுவாங்க. அந்த அருவ பிரம்மமாகவும் இருப்பது யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். சோ கிருஷ்ணர் தான் அனைத்து காரணங்களுக்கும் காரணமானவர். ஆனந்தத்தை கொடுப்பவர். முனிவர்களுக்கான ஆனந்தம், ரிஷிகளுக்கான ஆனந்தம், ஞானிகளுக்கான ஆனந்தம். யார் யாருக்கு எப்படி பகவானை அனுபவிக்கணுமோ அப்படிப்பட்ட ஆனந்தத்தை பகவான் கொடுப்பாரு. சோ அப்படியாப்பட்ட அந்த பகவான் உங்களுக்கு பிரியமான நண்பராக உங்களுடைய நலம் விரும்பியா இங்க இருக்காரு. அதுவும் உங்களுடைய தாய்மாமனுடைய மகனாக இருக்கார். முக்கியமா நெருங்கிய உறவினர் அல்லவா? சோ அதனாலதான் நீங்க அவர் வந்து அவ்வளவு சுலபமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் வந்து எப்பவுமே அவ்வளவு துர்லபம். பகவான வந்து எவ்வளவு ரிஷிகள் எவ்வளவு பேர் வந்து தவம் பண்ணாலும் பகவானுடைய தரிசனம் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா இங்க வந்து எவ்வளவு சுலபமா நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க எவ்வளவு பாக்கியசாலிகள். சில சமயங்கள் உங்களுக்கே பகவான் சேவை செய்யறாரே. சில நேரங்கள் அவரே உங்களுக்கு ஆன்மீக குருவாகவும் இருக்கார். பாருங்க. அப்ப நீங்க எவ்வளவு பாக்கியசாலிகள் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாண்டவர்களுக்கு பாருங்க அவ்வளோ கஷ்டம் பகவானை பார்க்கறது. அப்படியேப்பட்ட பகவான் இங்க நம்மளுடைய வீட்டுல இருக்காரு. அதுவும் நம்மளுடைய தாய்மாமன் மகனா, நம்மளுடைய நண்பனா அப்படின்னுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா ஆகட்டும், சிவன் ஆகட்டும், யாராலையுமே பரமபுருஷராகிய அந்த கிருஷ்ணரை பற்றிய உண்மையான விஷயங்களை யாராலும் சொல்ல முடியாது, விவரிக்கவே முடியாது. ஏன்னா பகவானுடைய விஷயங்கள் எல்லாம் எண்ணில் அடங்காதது, எல்லைக்குட்பட்டது கிடையாது. அப்படியாப்பட்டது இன்ஃபினிட்டிவ் பகவானுடையது. ஆனா இங்க இருக்கக்கூடிய தேவர்களாகட்டும் மனிதர்களாக நம்ம எல்லாம் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் பர்சன் நம்ம எல்லாம் இல்லையா? ஸோ அதே போல ரிஷிகள் ஆகட்டும், ரிஷிகளும் வந்து நம்ம வந்து யாரெல்லாம் அந்த ரிஷிகள் வந்து முக்தி அடையணும்னு விரும்புறாங்களோ ஸோ அவங்க எல்லாம் எதெல்லாம் பண்ணலாம் நம்ம வந்து போன கிளாஸ்லயே பார்த்துருக்கோம். அவங்க இந்த பகவானை பார்க்கறதுக்காக மௌன விரதம் இருக்கிறது என்ன, தியானம் பண்றது என்ன, பக்தி சேவை பண்றது என்ன, துறவு அனுசரிக்கிறது என்ன, இப்படி நிறைய ரிஷிகள் ஒவ்வொன்னா அனுஷ்டிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு பேர் என்ன செஞ்சாலும் பகவான் யார் பக்தி பண்றாங்களோ அவங்க கிட்டதான் அவர் வந்து பூரணமாக திருப்தி அடைகிறாரு. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? பகவானை பொறுத்தவரை அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது யாரு அப்படின்னா பாண்டவர்கள், கோபியர்கள், கோப்பர்கள், தாய் யசோதா, நந்த மகாராஜ், விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. இப்ப பாத்துக்கோங்க. சோ கிருஷ்ணருக்கு பிரியமான லிஸ்ட்லயும் நீங்களும் இருக்கீங்க. சோ யார் ஒருத்தர் இப்படி பக்தி செய்யறாங்களோ அவங்க எல்லாருமே எங்க போவாங்க? பகவானுடைய ஆன்மீக உலகிற்கு தான் போவாங்க அப்படின்னுட்டு நாரதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஓ யுதிஷ்ட மகாராஜனே, ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா அதாவது சிவபெருமானுடைய பெருமைக்கு பங்கம் விளைவிக்கணும் அப்படின்னுட்டு மயதானவன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து நினைச்சுண்டான். ஸோ அப்படியாப்பட்ட அசிங்கத்தை அதை வந்து அந்த பிரச்சனையில இருந்து சிவனை விடுவிக்கிறதுக்காக கிருஷ்ணரே வந்து சிவனை வந்து காப்பாத்தினார். உடனே யுதிஷ்டர் வந்து கேட்கிறாரு, அப்படியா, யார் அந்த அசுரன் மயதானவன்
அவன் வந்து எதற்காக சிவனை வந்து சிவனுடைய பெருமைகளை வந்து ஏன் கேடு விளைவிக்கணும்? ஸோ அப்ப கிருஷ்ணர் எப்படி சிவனை வந்து காப்பாத்தினாரு? தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த சம்பவத்தை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னுட்டு யார் யுதிஷ்டிர மகாராஜ் வந்து கேட்கிறாரு. அப்ப வந்து நாரதர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ கிருஷ்ணருடைய கருணையால தான் அனைத்து தேவர்களுக்கும் சக்தி அளிக்கப்படுறது இல்லையா? ஸோ அப்போ ஒவ்வொரு தேவர்களை யார் வழிபடுறாங்களோ அவங்களுக்கான பலனை தேவர்கள் கொடுக்குறாங்க. அந்த தேவர்களுக்கே சக்தியை கொடுத்தது யாரு? கிருஷ்ணர் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அசுரன், அந்த மயதானவன்ற அசுரன், பெரிய அசுரன் அவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தேவர்கள் கிட்ட இருந்து நிறைய வரத்தை வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் முக்கியமா பிரம்மா, சிவன், ஸோ இவங்க தான். இவங்களை விட்டு வேற யார் அவங்களுக்கெல்லாம் வரத்தை கொடுக்கறது? ஸோ வரத்தையும் வாங்கியாச்சு. வரத்தை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த மயதானவன் என்ன பண்றான் அப்படின்னா, அசுரர்களுடைய பெரும் தலைவனாக அவன் மாறிட்டான். அதனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, பொன்னால் ஆன ஒரு விமானம், அதாவது விமானம்னா விமானம் போல இருக்காது, அது இருக்கும் ஒரு பெரிய மாளிகை போல, 10 அடுக்கு மாளிகை, அது போல பெரிய மாளிகை போல விமானம். இன்னொன்னு வந்து வெள்ளியால செஞ்ச மாளிகை, இன்னொன்னு இரும்பால செஞ்ச ஆக்சுவலா இது எல்லாமே வந்து விமானம், ஆகாஷ் விமானம் போல அப்படியே ஆகாசத்தால பறக்கும் இது. ஓகேங்களா? ஆனா இது வந்து டக்குன்னுட்டு கண்ணுக்கே தெரியாம அப்படியே மறைஞ்சு இருக்கும். ஓகேங்களா? அப்படி ஒரு விமானத்தை அவனால படைக்க முடியும். அது அவனுக்கு கிடைச்சு அதை வச்சு அவன் வந்து அசுரர்கள் எல்லாரும் சந்தோஷமா வச்சுட்டான். ஆனா அசுரர்களுடைய சுபாவமே என்ன? எப்பவும் மற்றவங்களை இம்சிக்கிறது. மற்றவங்க யாராவது சந்தோஷமா இருந்தா அது அவங்களுக்கு பொறுக்காது இல்லையா? ஸோ உடனே அசுரர்கள் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, தேவர்களை வந்து இம்சிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இது வந்து பழைய விரோதம் அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அதனால வந்து தேவர்களை வந்து இம்சிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது அந்த விமானங்களை வச்சுண்டு அவங்க வந்து மேல் உலகங்கள், மத்திய உலகமான நம்ம இருக்கக்கூடிய பூமி, கீழ் உலகங்கள், ஸோ இப்படி எல்லா இடத்துக்கும் போய் அவங்க என்ன பண்ணாங்க, நாசம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்லைங்க, கொஞ்சம் அகங்காரம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அகங்காரம் வந்தா என்ன பண்ணுவாங்க? கஷ்டம்தான் இல்லையா? ஸோ அவங்க கெட்டுறதும் இல்லாம மற்றவாளையும் நாசம் பண்ணிடுவாங்க. அப்படி அவங்க வந்து அகங்காரம் தால எல்லா லோகத்தில் இருக்கிறவங்களும் இம்சை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால தேவர்களால தாங்கவே முடியல. என்னடா இது இவ்வளோ இம்சை கொடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னுட்டு நேரா அவங்க தேவர்கள் சிவன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க. அவர்கிட்ட சரணடைகிறாங்க. தயவு செஞ்சு எங்களை வந்து காப்பாத்துங்க. இந்த மயதானவன், இந்த அசுரன் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தின்னு இருக்கான். எங்களால வந்து தாங்கவே முடியல. ஒன்றும் இல்லைங்க. இப்ப கொஞ்சம் பணக்காரங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் அவங்களுடைய அகங்காரம்? கண்ட்ரோலே ஆகாது இல்லையா? ஓ நானே ராஜா அப்படின்ற அளவுக்கு ஆடுவாங்க. அதுவும் இந்த மயதானவனுக்கு பாருங்க, 3 லோகத்திலையும் போகக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட பொன்னாலான, வெள்ளியாலான, இரும்பாலான விமானங்கள் இருக்கு. அது என்ன விமானம் இல்ல, பெரிய பெரிய மாளிகைகள். அதுல வந்து சந்தோஷமா எல்லா இடத்துலயும் சுத்திட்டு வேற இருக்காங்க. நிறைய மாயாஜால வித்தைகள் தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னும் அகங்காரம் சொல்லவே தேவையில்லை. ஸோ எல்லாருக்கும் இம்சை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால தான் இப்போ தேவர்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. சரி, சிவனும் என்ன பண்றாரு, சரி ஓகேப்பா நீங்க வந்து பயப்படாதீங்க, நான் வந்து கண்டிப்பா அதை வந்து அழிச்சு விட்றேன் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லியாச்சு. சொல்லிட்டு இப்போ இந்த அசுரர்கள் இருக்கக்கூடிய அந்த விமானம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறார். அவர் வந்து அம்பு விடுறார். விடும்போது அந்த அம்பு எப்படி இருக்குன்னா, வில்லிலிருந்து வந்த அந்த அம்பு ஒன்னொன்னும் ஒரு சூரியனை போல அவ்வளவு பிரகாசமா வருது. அப்படியே நெருப்பு கதிர்களை வந்து வீசிண்டு வருது. ஸோ அந்த விமானத்துல யாரெல்லாம் மறைஞ்சின்னு இருந்தாங்களோ, யாரெல்லாம் ஒளிஞ்சுட்டு இருந்தாங்களோ அத்தனை தேவர்களுக்கும் அடி விழுது. நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் நடக்குது. மயதானவன் இதை பார்த்தான்.
ஸோ உடனே அவன் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, மிருத்ய சஞ்சீவினி ஒரு கிணறு போல பண்ணியாச்சு. ஸோ அதாவது அந்த மிருத்ய சஞ்சீவினி அந்த ஆள ஒரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஆயுர்வேதிக் மருந்து போல அந்த நீர் அதை வந்து கிணறு போல ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் யாரெல்லாம் இறக்குறாங்களோ அதில் வந்து முக்கி முக்கி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து திரும்பவும் உயிர் வந்துடுச்சு. அவங்களுடைய உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா வெரி ஸ்ட்ராங், பயங்கர பராக்கிரமசாலியா இருக்காங்க. அதாவது இந்த வைரம் பாய்ந்த கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது போல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான நார்மலாவே அவங்களுக்கு அகங்காரம் இல்லையா அசுரர்களுக்கு. இன்னும் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான உடம்பு கிடைச்சா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்லவே தேவையில்லை. ஹரே கிருஷ்ணா. சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க கேட்ட எல்லா வரத்தையும் கொடுத்துடுறாரு. இப்ப அவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திரும்ப அவரே போய் தீர்வு காணணும் அப்படின்ட்டு வந்தாச்சு. வந்து இப்ப அம்ப விட்டுட்டு இருக்காரு. ஆனா அம்ப விட்டாலும் சிவனால கொல்லப்பட்டவர்களை அவரே கொடுத்த அந்த மிருத்யு சஞ்சீவினி அந்த தீர்த்தத்துல முக்கி முக்கி எடுக்கிறாங்க. எல்லாரும் வைரம் பாஞ்ச கட்டை போல வெரி ஸ்ட்ராங்கா உயிரம் வந்துடுச்சு. போன அதாவது உடல் உறுப்புகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த உடல் உறுப்புகளும் திரும்ப நல்லா ஆயிடுது. உடம்பு வெரி பவர்ஃபுல்லா ஆயிடுது. அதுவும் அவங்களது உடம்பெல்லாம் அப்படியே மின்னல் போல அவ்வளவு பளபளப்பா பிரகாசம் ஆயிடுச்சான். இப்படிப்பட்டவங்களே திரும்ப கொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே சிவன் வந்து வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்து என்ன பண்றது இப்ப? அவங்க உடம்பெல்லாம் அப்படியே மின்னலை போல பளபளன்னு இருக்குது, வைரம் பாய்ந்த கட்டையா இருக்கு. இப்ப நானே கொல்லணும்னு நினைச்சோம், நான் கொல்ல முடியாது போட்டுருக்கே, இப்படி இருக்கே அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே ஏமாந்து போறாரு, வருத்தப்படுறாரு. விஷ்ணு வந்து இதை பாக்குறாரு. சரி, ஓகே, சிவன் வந்து பிரச்சனையில மாட்டின்றார். அதனால இப்ப அவரை அதுல இருந்து நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னுட்டு விஷ்ணு வந்து முடிவு பண்ணியாச்சு. சரின்னுட்டு விஷ்ணு என்ன பண்றார், ஒரு மாடு ரூபத்தை எடுத்துக்கிறார். பிரம்மாவை, அவர் தானே பையன், அதனால பிரம்மாவை கண்ணுக்குட்டி ரூபத்துல மாத்தியாச்சு. ஸோ இவங்க 2 பேரும் எங்க போறாங்க அப்படின்னா, நேரா அந்த அமிர்த கிணறு போல ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, ஸோ நேரா அந்த கிணறுக்கு போறாங்க. அந்த தண்ணியை குடிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த அனைத்து தண்ணியும் அவங்க குடிச்சு முடிச்சாச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, அங்க தண்ணியே இல்லை. ஸோ மயதானவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த தண்ணியை குடிச்சது யாரு, தண்ணியை காலி பண்ணது யாரு, சாக்ஷாத் பகவான் தான் இல்லையா. ஏன்னா அங்க அந்த பசுவும் கன்றும் தான் இருக்கு. அவருக்கு தெரிஞ்சு ஓ சாக்ஷாத் பகவான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அப்படின்னுட்டு. இப்ப அசுரர்கள் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க, ஐயோ இப்ப அந்த தண்ணி இல்லையே, இப்ப நாங்க என்ன பண்றது, இப்ப யாராவது இறந்தாங்களும் எப்படி அவங்களை காப்பாத்துறது அப்படின்னு அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மயதானன் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஸோ நாம் வந்து தேவர்களோ அசுரர்களோ மனிதர்களோ யாரா இருந்தாலும் சரி, நாம வந்து பகவானுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். நம்ம வந்து நம்மளாலே நம்மளை கட்டுப்படுத்த முடியல, மற்றவங்களால கட்டுப்படுத்த, ஆனாலும் யாராக இருந்தாலும் பகவான் சொன்ன விதிக்கு உட்பட்டு தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். அவரை மீறி யாரும் எதுவுமே பண்ணவே முடியாது. அதனால என்ன நடக்குதோ அதுல பகவானுடைய இச்சை, விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா இப்ப பகவான் என்ன பண்ணியாச்சு, தர்மம், அறிவு, துறவு, செல்வம், தவம், கல்வி, செயல்திறன் அனைத்து சக்தியையும் சிவனுக்கு கொடுக்கிறார். அதுக்கப்புறம் தேர் ஓட்டுறதுக்கான அந்த சாரதி, கொடி, குதிரை, யானை, வில், கவசம், அம்புகள் அப்படின்ட்டு அனைத்து போர் உபகரணங்கள் இருக்கு இல்லையா, போர் சாமான்கள் அனைத்தையும் வந்து சிவனுக்கு கொடுக்கிறார். யாரு, பகவான். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் சிவன் இப்பதான் திரும்பவும் இப்ப போருக்கு கிளம்புறாரு. அந்த தேரில் ஏறி அவர் வந்து போருக்கு கிளம்புறாரு. அப்ப அவர் வந்து திரும்பவும் அம்பு விடுறாரு. ஸோ அப்படி விடும்போது யுதிஷ்ட மகாராஜா, இப்ப சிவன் வந்து அம்பு விட்டதுக்கு அப்புறம்
அங்க வந்து அந்த 3 விமான மாளிகை போல இருந்துச்சு இல்லையா? அது 3 வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அழிக்கப்பட்டு விட்டது. ஸோ இப்படி ஆகாசத்துல தங்களுடைய ஆகாய விமானங்கள் அவ்ளோ பெரிய பெரிய விமானங்கள் அப்படியே நாசமானத பார்த்துட்டு அசுரர்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஆனா தேவர்கள், முனிவர்கள், பித்ருக்கள், சித்தர்கள் என எல்லாரும் ஒருத்தரையும் விட்டு வைக்கல. அசுரர்கள் எல்லாருக்கும் இம்சை குடுத்துட்டு இருந்தா இல்லையா? ஸோ இப்ப எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. இப்ப சிவன் மேல பூ மாரி பொழியிறாங்க. பூவெல்லாம் வாரி போட்டு அவர் வந்து குளோரியஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்சரஸ்கள் எல்லாம் என்ன பண்றாங்களாம்? அங்க வந்து நடனம் எல்லாம் ஆடுறாங்க. இப்படி அசுரர்களுடைய வசிப்பிடத்த அந்த 3 திரிபுரங்களையும் வந்து சிவன் எரிச்சு சாம்பலாக்குறார். அதுக்கும் சக்தி குடுத்தது யாரு அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த சிவனாகட்டும், பிரம்மா ஆகட்டும், அனைத்து தேவர்கள் ஆகட்டும், எல்லாரும் எல்லாராலும் பூஜிக்கப்படக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அப்படியாப்பட்ட அந்த பகவான் தான் இங்க மானிட ரூபத்துல உங்க முன்னாடி இருக்காரு. ஸோ பகவானுடைய அந்த அசாதாரணமான அந்த அற்புத லீலை நிகழ்ச்சிகள் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. இப்படி பகவானுடைய செயல்கள், லீலைகள் இதையெல்லாம் சொல்ல சொல்ல திகிட்டாதது. அவ்வளவு ஏன்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஏன்னா எத்தனையோ அவதாரங்கள் இருக்கலாம். அனைத்து அவதாரங்களுக்கும் மூலம் யாரு அப்படின்னா இந்த கிருஷ்ணாவதாரம் தான். வாசுதேவ சர்வமிதி, எல்லாத்துக்கும் மூல காரணம், அனைத்து காரணங்களுக்கும் காரணமானவர் அந்த முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஸோ அவருடைய கருணையால தான் அனைத்துமே நடந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியாப்பட்ட பகவானை நாம வந்து வழிபடணும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்ம டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னுட்டு இந்த கலியுக யுக தர்மமான இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம ஜெபிக்கணும். எப்பவும் ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, இதோட நமக்கு வந்து 10வது அத்தியாயம் முடியது. அடுத்தது 11வது அத்தியாயம் பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். மாதாஜி, ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா?